10 seconds. Start. சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்திற்கு பதிலளித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை வருமாறு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பதிலுரையை வழங்க வாய்ப்பளித்த தங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிலுரையின் போது நான் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்க இங்கே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இல்லை. எனவே அவர் அவைக்குள் வந்து எனது விளக்கங்களை கேட்டு அதன் பின் தேவைப்படின் மேற்கொண்டும் விளக்கம் பெறலாம் என மெத்த பணிவுடன் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். எனவே அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அரசு அமைத்துள்ள பொருளாதார நிபுணர் குழு குறித்து நேற்று குறைபட்டு கொண்டார்கள். இதற்கு நான் இந்த நேரத்தில் பதில் அளிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த அரசை பொறுத்தவரை திறந்த மனதுடன் இயன்ற அளவு அனைத்து தரப்பில் இருந்தும் ஆக்கபூர்வமான ஆலோசனைகளை பெற விரும்புகிறது. எனவே அந்த குழுவின் உறுப்பினர்கள் வெவ்வேறு கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்தி இணைந்து செயல்படுவார்கள் என்று நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசுகையில் தங்களது ஆட்சி காலத்தில் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்ததாக பெருமையாக குறிப்பிட்டார்கள். அவருக்கு ஒன்றை மாத்திரம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் என்றைக்குமே இலவசமாக வழங்க முடியாது. அப்படி செய்தால் அரசு திவால் ஆகிவிடும். ஆகவே சமூக பொருளாதார நீதிக்கு ஏற்ப தேவையானதை வழங்குவதே சிறந்த நிர்வாகம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் நலனை மட்டுமே மனதில் வைத்து இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இவ்விவாதத்தில் பேசிய உறுப்பினர்கள் மாநில அரசின் உரிமைகள் கடந்த 10 வருடங்களாக படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார்கள். பல்வேறு அதிகாரங்கள் ஒன்றிய அரசிடம் உள்ளதாக குறிப்பிட்டார்கள். அதை நான் மறுக்கவில்லை. எனினும் முதற்கட்டமாக மாநில அரசின் சக்திக்கு உட்பட்டு செலவை குறைக்க நிர்வாக சீர்திருத்தங்கள் செய்து நிலைமையை முன்னேற்ற வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். இதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். எனவே அரசு அறிவித்துள்ள செலவு குறைப்பு நடவடிக்கைகளுக்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து பெட்ரோல் விலை குறித்து ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அடிப்படை விலை மற்றும் மத்திய மாநில வரிகள் என அனைத்தும் சேர்த்து பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டே போனது. இது மக்கள் அரசு. எனவே மக்களின் சுமையை குறைக்க மாநில அரசு தனது வரியை குறைத்து கொண்டு லிட்டருக்கு 3 ரூபாய் சலுகை வழங்கியது. இதனால் ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் பெட்ரோல் கூடுதலாக விற்பனை ஆகியுள்ளது என்ற தகவலை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த விலை மற்றும் விற்பனை விவரங்களை நாங்கள் சிரமப்பட்டு எடுத்தோம். ஏனெனில் நல்ல நிர்வாகத்திற்கு தகவல்கள் இன்றியமையாதவை. உரிய புள்ளி விவர தகவல்கள் இருந்தால்தான் மாநில அரசு சிறப்பான முடிவுகளை குறித்த நேரத்தில் எடுக்க முடியும். எனவே ஒன்றிய அரசு விலைவாசி உட்பட எந்த துறை குறித்து புள்ளி விவரங்களை சேகரித்தாலும் மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் அளவை உயர்த்த கோரிக்கை வைக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதில் தேவைப்படும் சீர்திருத்தங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் உறுதி கூற விரும்புகிறேன்.
நிறைவாக எனக்கு இந்த அளவு பதிலளிக்க வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.